ஞானக்காரகன் மற்றும் மோட்சக்காரகனோ விளங்கக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நல்லதாக நடக்க போகுது. நீங்கள் ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய காரிய தடைகள், தாமதம் இது எல்லாமே நீங்கும். இந்த நன்மைகளை பெறவும் நீங்கள் என்ன செய்யணும், என்ன தெய்வத்தை எப்படி முறையாக வழிபட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதன் பகவானால் ஆளக்கூடியது இந்த மிதுனம் ராசி. புதன்கிழமையில் புதன் கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ சேர்க்கையை கொடுக்கும். புத்தி கூர்மை மற்றும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதன் கிரகத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா விஷ்ணு பகவான். அதனால இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு செயலாக பார்க்கப்படுது. புதன் கிரகத்தின் தோஷங்கள் நீங்கள் பச்சை பயிரை தானம் செஞ்சீங்கன்னா நன்மைகள் வந்து சேரும். புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களை விட்டு நீங்கும். புதன் பகவான் புத்தி கூர்மை, நல்ல ஒரு செல்வ நிலையை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் ஒவ்வொரு செயல்களையுமே சிறப்பானதாக செய்யும் பொழுது அதற்கான பலனை உடனடியாக கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையுமே புதன் பகவான் அவரோட தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருப்பார். அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க புதன் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு புதனின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய பெருமாள் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே விளக்கம் பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நாம் தொடர்ந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். உங்களுடைய தோற்றம், உங்களோட புதுமை, உங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு மற்றவங்களை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஈர்க்கிற மாதிரி தான் உங்களோட செயல்களே இருக்கும். மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் மிதுன ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். ஆனால் உங்களோட இந்த திறனை பற்றி நீங்கள் ஒருபோதும் பெருசாக சட்டை செஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் எப்பவும் போல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட செயல்கள் மற்றவங்களை ஈர்க்கும். மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அப்படின்னு அக்கறை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு செயலையுமே செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட தடை தாமதம் வந்தாலுமே அதை உடைத்தெறியக்கூடிய திறமை கொண்டவங்கிறதுனால சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். திறமையாக ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க. பிறவியிலேயே சாகசங்களை செய்ய விரும்பக்கூடியவங்க தான் நீங்கள். பொழுதுபோக்குக்காகவே நிறைய சாகசமான விஷயத்தெல்லாம் செய்வீங்க. எங்கெங்கே எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாமே உங்களோட சாகசத்தை காட்டி பெருமைப்படக்கூடிய நபர்கள் தான் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். ஒருத்தங்களோட வாழ்க்கை துணை மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்களோ வச்சுக்கோங்களேன், அது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்கள வாழ்க்கை துணையை அடைஞ்சவங்க ரொம்பவுமே பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே ரொம்பவுமே ரசித்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையின் தத்துவம் அறிந்திருக்கக்கூடிய அவங்க ரொம்பவுமே கச்சிதமாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் மிதுன ராசிக்காரங்களை வாழ்க்கை துணையை அடைஞ்சவங்க ரொம்பவுமே பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்கிறோம். மிதுன ராசிக்காரங்க அவங்களோட மனதில் நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். அவங்க எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பாங்க. அதே போல் மற்றவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அவங்களோட மனசில் இடம் பிடிக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது காற்றுல பறக்கக்கூடிய பறவையை நாம் பிடிக்கிறதுக்கு முயல்வோம் இல்லையா, அது மாதிரி தான், பிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ரொம்பவுமே நீதி நேர்மையாக வாழ்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தானே பிடிக்கும் இந்த நபர்களுக்கு. சுயமரியாதை இவங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். இந்த ஒரு முறை ஒரு விஷயத்தில் அவங்க இறங்கிட்டாங்கன்னா யார் சொன்னாலும், எப்பேற்பட்டவங்க சொன்னாலுமே அந்த பிரச்சனையிலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அந்த செயல்களில் எவ்வளவு முயற்சி செஞ்சு முன்னேற்றம் காண முடியும் அப்படின்னு அந்த பிரச்சனையோட அடையாளம் வரை சென்று திறமையாக செயலாற்றக்கூடிய நபர்கள் தான் நீங்கள்.
உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். உங்களோட ராசியில் குருவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பலம் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம், புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்திற்கு போகும் பொழுது செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கும், புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும், சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கும் இந்த மாதம் மாற்றம் அடைய போகிறாங்க. இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் தான் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்களை கொடுக்குது. அந்த வகையில் என்ன மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது விரிவாக இப்போ நாம் பார்க்கலாம். அபார அறிவாற்றலும் ஆராய்ச்சி நோக்கத்துடனும் செயல்படக்கூடிய நபர்கள் தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பணவரத்து சீராக இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கிடும். புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவலாக அமையும். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக உங்களோட திறமை இருக்கும். அனைத்து காரியங்களுமே சாதகமாக நடக்கும். விலகி சென்ற நபர்கள் விரும்பி வந்து சேருவாங்க இந்த மாதம். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் திடீர் செல்ல வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட இந்த மாதம் ரொம்பவுமே எளிதில் நடந்து முடியும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நடவடிக்கை உங்களுக்கு திடீர் டென்ஷன்களை கொடுக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை, பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். ஆனால் கணவன் மனைவி இடையே மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. உறவினர் மத்தியில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுபகாரியம் உங்களோட தலைமையில் நடக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் உங்களோட மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும். எடுத்த காரியத்தை நீங்கள் சாதகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. திடீர் மன தடமாற்றம் வரலாம், கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழ்நிலை வரும். பதவிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் காலம் இது. கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பணவரவு சீராக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். உங்களோட சிறப்பான செயல்களால் பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறிய முயற்சிகள் செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் பெற முடியும். உங்கள் கௌரவம் அதிகரிக்கும். நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். பொருளாதார வசதி பெருகும் காலம்தான் உங்களுக்கு இந்த மாதம். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் வரும். கடினமான காரியத்தையுமே எளிதாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. கல்வி பற்றின கவலை கொஞ்சம் வரும். ஆனால் கவனமாக படிச்சிங்கன்னா வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கி வசூலாகும். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்தில் கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கிடும். உங்களை பற்றி யாராச்சும் வீண் அவதூறு பேசினா கண்டுக்காமல் போயிடுங்க. கண்டுக்காமல் அவங்கள ஒதுக்கி விடுறது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ணக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த வேலையுமே மன திருப்தியோடு செய்ய போகிறீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலம் கிடைக்கும். பண வரத்து சீராக இருக்கும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்கு விவாதங்களை மட்டும் தவிர்த்திங்கன்னா எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். எதிர்பாராத சின்ன சின்ன செலவு அவ்வப்போது வரும். ஆனால் அந்த தேவைக்கேற்ற பண வரவுமே சீராக இருக்கும். புதன்கிழமையில் புதன் பகவான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கூடிய விரைவில் நன்மைகள் வருவதை கண்கூட காண முடியும். அதே போல் புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுறதையுமே மிதுனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக பார்க்கப்படுது. என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
உங்களோட நண்பர்கள் யாராச்சும் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.